கொஸ்டின் நம்பர் 4 4u ஸ்கொயர் ப்ளஸ் 8 இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இதோட ஜீரோஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ரிலேஷன்ஸ் பிட்வீன் ஜீரோஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஜீரோஸ் கண்டுபிடிக்கணும். என்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்க பாலினாமியலில் நம்ம என்ன பண்ணுறோம், 4u ஸ்கொயர் ப்ளஸ் 8u ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்க போகிறோம். ஓகே, இதில் எனக்கு காமனாக என்ன இருக்குன்னு பாருங்கள். 3 டேர்மாக இருந்தால் நம்ம அந்த ஐ மாடலில் போடலாம், ஸ்பிளிட்டிங் த டேர்ம். இது வந்து காமனாக ஒரே 2 டேர்ம் தான் இருக்கிறதுனால அப்போ ரெண்டுமே காமனாக 4u இருக்கா, பேலன்ஸ் என்ன வரும், u தான் வரும். இதில் 4u வெளியே வந்துட்டா மீதி 2 தானே இருக்கும், ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்க, இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணியாயிடுச்சு. அடுத்து தனித்தனியாக நம்ம என்ன பண்ணணும், 0 போடணுமா. அப்போ யூஸ் ஈக்குவல் டு 4u ஈக்குவல் டு 0னா யூவோட வேல்யூ 0/4, அப்போ 0 தான். சரிங்களா, அதாவது 0/4ன்னு வரும். அப்போ u ஈக்குவல் டு 0. இதுதான் நமக்கு என்னது, ஆல்ஃபா. நெக்ஸ்ட் பீட்டாவோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா, இந்த u ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0ன்னு இதையும் எழுதியாயிடுச்சு. u ஈக்குவல் டு -2ன்னு கிடைக்குதா, இதுதான் நமக்கு என்னது, பீட்டா. பீட்டா இஸ் ஈக்குவல் டு -2. ஸோ நமக்கு ஆல்ஃபா 0, பீட்டா வந்து -2 கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஏபிசி பார்க்கணுமா. நமக்கு சம்மு ப்ராடக்ட்ல இதில் வந்து ஏபிசி பாருங்க. 4u ஸ்கொயர் ப்ளஸ் 8uல ஒரு டேர்ம் மிஸ் ஆகுது. என்ன டேர்ம் மிஸ் ஆகுதுன்னு பாருங்க, 4u ஸ்கொயர் ப்ளஸ் 8u. நம்ம கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லை, அதுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம், 0ன்னு எழுதிக்கலாமா. ஸோ இதில் ஏவோட வேல்யூ என்ன, ஏ வந்து 4, பி இஸ் ஈக்குவல் டு 8, சி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சம் ஆஃப் ஜீரோஸ். ஸோ சம் ஆஃப் ஜீரோஸோட கண்டிஷன் என்ன வரும் நமக்கு, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் பி பை ஏன்னு கிடைக்குமா. ஸோ இதில் ஆல்ஃபா பீட்டா இந்த இதெல்லாம் வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்ன வரும், ஆல்ஃபாவோட வேல்யூ 0, பீட்டாவோட வேல்யூ -2. அவ்வளோதான், மைனஸ் போட்டேன். பியோட வேல்யூ என்ன, 8, ஏவோட வேல்யூ 4. அவ்வளோதாங்க. இதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இங்கே 1 வரும், இங்கே 2 வருமா, அவ்வளோதான். இப்போ நியூமரேட்டரில் இங்கே பாருங்கள் சார், லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது, -2 இருக்குது, இங்கேயும் -2 தான் இருக்கும். அப்போ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் ரெண்டுமே ஈக்குவலாக வருது. அடுத்தது பாருங்க, ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் பார்க்க போகிறோம். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸோட கண்டிஷன் என்ன, நமக்கு என்ன கிடைக்கும், ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏன்னு கிடைக்குமா. ஸோ இதோட வேல்யூ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஆல்ஃபாவுக்கு பதிலாக என்ன இருக்குது, 0 இருக்குது. பீட்டாவோட வேல்யூ -2 இருக்கா. அடுத்து சியோட வேல்யூ என்ன, 0. ஏவோட வேல்யூ என்ன, 4. அப்போ 0 இன்ட்டு எனிதிங் 0 தான், 0/anything 0 தான். அப்போ இங்கேயும் எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் ஈக்குவலாக வந்துருச்சு. ஹென்ஸு வெரிஃபைட். நம்ம கரெக்டாக ரெண்டையுமே செக் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க.